தாவேகா தேர்தல் பரப்புரை, குற்றவாளியாக மாறிய விஜய், ரவுண்டு கட்டும் காவல்துறை, அதிர்ச்சியில் தாவேகா தொண்டர்கள். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் களப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக நேற்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட்டார். இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் விஜய் திருச்சி சென்றார். திருச்சியிலிருந்து பிரச்சார வாகனத்தில் நாமக்கல் சென்றார். நாமக்கல்லில் பரப்புரை இடத்திற்கு விஜய் காலை 8:45 மணிக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மதியம் 2:30 மணிக்கு சென்றார். அங்கு பரப்புரையை முடித்துக்கொண்டு விஜய் கரூர் புறப்பட்டார். கரூர் வேலுசாமிபுரத்தில் நேற்று பகல் 12 மணியளவில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் அவரை காண காலை முதலே பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் திரண்டிருந்தனர். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் இரவு 7 மணியளவில் கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரையின் பொழுது தொண்டர்கள், ரசிகர்கள் என பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கி விஜய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மயங்கி விழுந்தனர். தொடர்ந்து குழந்தைகள், பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பலர் கரூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் தீவிர சிகிச்சைக்கு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை அறிந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவே கரூர் புறப்பட்டார். கரூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் உயிரிழந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசிர்வாதம் பேட்டியளித்துள்ளார். அவர் பேசியதாவது, விஜய் தேர்தல் பரப்புரை உயிரிழப்பு தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை முடிந்ததும் தகவலை தருகிறோம். இச்சம்பவம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. கைது நடவடிக்கை விசாரணையின் அடிப்படையில் நடைபெறும் என்று கூறினார். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.